எல்லாருக்கும் வணக்கம். ராஜ்கிரண் சார், சூரியண்ணா, ஐஸ்வர்யா லட்சுமி, இந்த படத்தோட டைரக்டர் பிரசாந்த், இந்த ப்ரொடியூசர் குமார் சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். முதல்ல நான் ஒரு 3-4 நாள் முன்னாடி தான் ஆனால் ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்போ அந்த ட்ரைலர் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். இந்த நீங்கள் நான் இதுக்கு மேலே சொல்கிறது வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க, ஒரு ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கான ஒரு ப்ராப்பர் சக்ஸஸ் மீட்டர் என்னவோ அது இந்த ட்ரைலர்லேயே தெரிஞ்சுது. ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம்னு நினைக்கிறேன். அண்ட் ரீசெண்டாக இப்போ மக்கள் இந்த லைட் ஆர்டர் ஃபிலிம்ஸு கொடுக்குற வரவேற்பின் படி பார்க்கும்போது இது ஆல்ரெடி ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் தான். ஸோ என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த சூரியனோட வளர்ச்சியை பார்க்கும்போது பிரமிப்பாகவும் இருக்குது. அதே சமயம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னதில் ஒரு விஷயம் எல்லாரும் காமனாக சொன்னது வந்து சூரியனோட வளர்ச்சி எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு. அதாவது எந்த ஒரு ஃபேக்டரும் எல்லாமே ஒருத்தர் அவர் வளர்றதை பார்த்து ஜெனியூனா சந்தோஷப்படுறது ஆக்சுவல் வளர்ச்சின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு நானும் சின்ன படங்கள்லாம் பண்ணணும்னு பார்த்துருக்கேன். ஒரு 10 கதை வந்தால் அதில் 5 கதை வந்து சூரியனில் எழுதி தராங்க. அந்த வளர்ச்சி பயங்கர பெருசாக இருக்குது. அந்த இதோட எல்லாமே வந்து பெரிய பெரிய சக்ஸஸ் வரணும்னு நினைக்கிறேன்னா அந்த தேங்க்யூ, வாழ்த்துக்கள் ஃபார் த டீம். நன்றி. தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு பிடிச்சி சொல்லியிருந்தாரு. வந்து தேங்க்ஸ் சொல்றது வருதுன்னு தெரியல. மாமன் வந்து உணவு சொல்ற மாமன் வந்து தாய்மொழி படம் அந்த கதையை வச்சு அதை மெயினாக வச்சு தான் ஆரம்பித்தோம். ஆனால் அது எல்லா உறவுகளுக்கான படமும் வந்து சேர்ந்துருக்கு. ஆரம்பிச்சது ஒரு தாய்மொழி கதையை ஆரம்பித்தோம். இப்போ அந்த சின்ன பையன் எடுத்து வேறு எந்த உறவை வச்சாலும் அது எல்லாருக்குமே அது ஃபிட் ஆகும். ஸோ ஒரு எல்லார் குடும்பத்திலும் நடக்கிற விஷயங்களை அண்ணன் வந்து ஒரு கதையாக செம்மையாக ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ணன் கூப்பிட்டு எனக்கு சொன்னப்போ நானும் விளங்க மாதிரி அதே மாதிரி ஒரு திரும்ப பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்போ இப்படி ஒரு கதையை கேட்டப்போ எனக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. ரொம்ப கனெக்டடாக இருந்தது. எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ அதை சூஸ் பண்ணி அதை அதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்தோம். அது ஒரு நல்ல கதையாக வந்து நல்ல ஒரு அண்ணன் சொல்லவும் அண்ணன் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னாங்க. அண்ணன் நிறைய இதில் இருக்க முக்கியமான மனம் சொல்லாமல் அண்ணன் சொன்னதான் அதை வந்து சரியாக செஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ணன் அதுக்கப்புறம் பார்த்து சொன்னீங்கன்னா என் கதை எப்படி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நான் வந்து பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். எனக்கு நான் வந்து ரொம்ப முக்கியமான தேங்க்ஸ் சொல்லணும்னா ப்ரெஸ் மீடியா, யூடியூபர்ஸ், மீன் கிரியேட்டர்ஸ். ஏன்னா ஒரு ஃப்ளாப் போடுறதுக்கு அப்புறம் இவங்க வந்து கடலுக்கு அடியில் புதைச்சிருந்தாங்க. விலங்குன்னு எங்கள் அண்ணன் மதனனும் ஐயப்பனும் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்து என்னை வந்து திரும்ப கொண்டு வர்றப்போ எப்படியாவது ஒரு சின்ன வெப்சீரிஸ், தமிழ் வெப்சீரிஸே இல்லை, ஒரு சின்ன வெப்சீரிஸை எப்படி பார்த்து ரிசீவ் பண்ணி ரசிக்க போகிறாங்கன்றப்போ அந்த ப்ரெஷ்ஷில் இருந்து அந்த விலங்குக்கு வந்து உயிர் கொடுத்து எனக்கு வாழ்க்கை கொடுத்தது வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸும் யூடியூபர்ஸும் நியூ கிரியேட்டர்ஸ் மட்டும்தான். ஏன்னா எனக்கு இவ்வளோ பெரிய படம் வாய்ப்பு கிடைச்சதுக்கு அவ்வளோதான் காரணம். எப்படி வளர்ந்த ஒரு காரணமோ வினோதமான ஒரு காரணமோ எனக்கு வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட் யார் அப்படின்னா ஜீவிதரும் எனக்கு பயங்கரமான சப்போர்ட் யாருன்னா என்னோட ப்ரெஸ் தான். ஏன்னா நான் வந்து அடிக்கடி சொன்ன ப்ரூஸ்லி நல்லா இல்லாதப்போ என்னை எவ்வளோ திட்டுவாங்களோ அதெல்லாம் விட புது நடந்து ஒரு நல்ல ஒரு சின்னதாக ஒரு கதை எடுத்துட்டு வரப்போ என்னை பயங்கரமா பாராட்டி என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து ரொம்ப பெரிய இடத்துக்கு வரல. பட் இப்படி ஒரு படம் கொண்டதுக்கு காரணம் வந்து நீங்க எல்லாருமே எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இதுக்கு எப்பவுமே வந்து கடமைப்பட்டிருக்கோம். லைஃப் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என்னோட குருநாதர் அண்ணன் சூரியன் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. என்னை நம்பினதுக்கு ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் இன்னொரு யாருமே சார்னு கூப்பிட மாட்டேன். ஸோ எல்லாமே எனக்கு ஏன் இந்த படம் ரொம்ப பிடிச்சதுன்னா நான் ஏன் திருச்சியில் இருக்கேன்னா எனக்கு வந்து இங்கே எனக்கு ரொம்ப இந்த டைரக்டர் அந்த மாதிரி இருக்கிறத விட நான் எங்கள் அம்மாவுக்கு பிள்ளையா, என் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டாக, என் தம்பிக்கு அண்ணனா இப்படி இருக்கணும் தான் ஆசைப்படுற. அடுத்து என்னுடைய தம்பிகள் அசனேட்டுன்னு சொல்லலாம். என்னோட தம்பிகள் அவங்களே அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. அவனுங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தில் கேமராமேன் அவன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, எடிட்டர் கணேஷ் அவன் ஃப்ரெண்டு ஹேஷான் எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சுருக்கோம். அது நீங்கள் பார்த்துட்டு அது எப்படி இருக்குது ஓவர் ஹைப் பண்ணுறாங்க நல்ல விதமாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ
எப்படி இந்த விலங்குக்கு ஒரு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் இந்த படத்தை ஒவ்வொருத்தருக்கு டெடிகேட் பண்ணாங்க. நான் நிறைய என் ஃபேமிலியை ஹெல்ப் பண்ணிட்டேன். இந்த படத்தை என் ஒய்ஃப் டெடிகேட் பண்ணிட்டேன். இது நீ படம் பார்க்குறப்ப புரியும். ஏன்னா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பெரிய சின்ன சண்டை போட்டா அப்படிங்கிற வெல்த்து சாரி கேட்குறேன். தேங்க்யூ. நீங்க ஸ்டேஜுக்கு அப்படின்னு ஒரு பெரிய கடமை உணர்ச்சி, என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டேன். அதனால அந்த குழந்தை பேசி ஆகணும். ஒரு பெரிய கைத்துக்கள், சூப்பரான விஷயம் எல்லாம் கொடுக்கலாம். பேசலாமா? ரெடி? நீங்க பேசுறது சொல்லுடா. 5 பேருக்கு தேங்க்யூ சொல்லுங்க. சரி, எல்லாரும் கண்ணு முடிக்காங்க. அப்ப சொல்லுங்க, ஓகேங்களா? எல்லாரும் கண்ணு முடிக்கலாமா? சரி, அப்ப திரும்பிட்டு பேசலாமா? யாருக்கும் தேங்க்யூ சொல்ல போறீங்க? இல்லடா, முடிஞ்சிச்சா? சொல்ல போறியா? எல்லாத்துக்கும் தேங்க்யூ. இந்த படத்தில் சூஸ் பண்ணிட்ட அப்பாவுக்கு தேங்க்யூ. ப்ரொடியூசர்களுக்கு தேங்க்யூ. சூரியமாமாவுக்கு தேங்க்யூ. அத்தைக்கு தேங்க்யூ. சாஸ்கா அக்காவுக்கு தேங்க்யூ. ஏய், நீங்க அப்பா இல்லைன்னா அக்காவா? அது அம்மாடா உனக்கு. டிபார்ட்மெண்ட்க்கு தேங்க்யூ. ப்ரொடக்ஷன் டீமுக்கு தேங்க்யூ. கேமரா டீமுக்கு தேங்க்யூ. யாரையாச்சும் விட்டுட்டேன்னா அவங்களுக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ. பாய். தெரியும் இந்த திரைப்படத்துல என்னெல்லாம் பண்ணிருப்பான் அப்படின்னு. பட் அந்த குட்டி ஸ்டாருக்காக ஒரு பெரிய கைதல் கொடுத்துலாம். எல்லாரும் எல்லாருக்கும் வணக்கம். சாரி, ரொம்ப லேட்டாக ஆகிடுச்சதா, பசியில் இருப்பாங்க, மழை வேறு பெய்யுது. வந்திருக்க மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் உங்கள் டைம் தாண்டி போயிட்டு இருக்குது, சாரி கேட்டுக்கிறேன். முடிஞ்சது உடனே எனக்கு சால்வ் அனுப்பிச்சு அண்ணன் சிதம்பரங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஃபஸ்ட்டு எங்கள் மாமன் டீம் சார்பாக எங்களுக்கு பெரிய நன்றி, முதல் நன்றியாக அவங்களை தெரிவிச்சுக்கிறோங்க. இந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டினாரு, குமாரன் காட்டினான்னு சொன்னாங்க. திருப்பி 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி சிதம்பரம் படத்தை வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகலங்கன்னு. இன்னைக்கு இந்த படத்தை சில நண்பர்கள் பார்த்துருக்கலாம், சில செய்திகள் வெளியில் வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் ஒரு படத்தை 20 நிமிஷம் பார்த்துட்டு இந்த படத்தை நான் வாங்கிக்கிறேன், தமிழ்நாடு போகிறோம் அப்படின்றது இந்த படத்துக்கு மிகப்பெரிய மரியாதைங்க. உங்க நம்பிக்கைக்கு இந்த படம் இருக்குன்னு நான் நம்புறேங்க. அப்போ உழைச்சிருப்பாங்க நான் நம்புறேங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இங்க வந்து இருக்க விஐபி கெஸ்ட் அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க நினைக்கிறேன். அவங்க வெயிட் பண்றது எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. சிவா சார் சாரி சார், என்ன சிவாங்க ரொம்ப ரொம்ப சாரிங்க. நீங்க ரொம்ப நேரமாச்சு எல்லாரும் வந்து வெயிட் பண்றீங்க, மன்னிக்குவாங்க சார். சாரி சார். சிவாங்க எந்த சூழலும் நான் எல்லாத்தையுமே நான் பார்க்க வேண்டிய ஒரு மனிதர். நான் என்னை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு மார்க் வரைக்கும் என்னை எதுக்கே கட்டி பிடிச்சிடுவாரு. நான் ஏதாவது பேசினா பேசவே முடியாது, அப்படி எதுக்கே கட்டி பிடிச்சிடுவாரு.
ஒரு நிமிஷம். நல்லா இருக்கா தம்பி, நீ நல்லா இல்லாம யாரா நல்லா இருப்பா, நல்லாதான்னு சொல்லாது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சிவா சார், ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நிறைய விஷயம் உங்களுக்கு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் சார், நிறைய விஷயங்கள் சார். இவ்வளவு பெரிய இயக்குனர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களை பார்த்துருக்கேன். உங்களுடைய அணுகுமுறை கடவுளை உங்களை புரிய வச்சுக்கணும் சார். எல்லாருமே உங்க ஃபேமிலி எல்லாரும் எந்த குறையிலாம இருக்கணும் சார். ஒரு மணி நேரம் உங்க ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து பார்த்தாங்கன்னா, உங்க அணுகுமுறையை பார்த்தாங்கன்னா இவ்வளவு மரியாதை இருக்கணும் எல்லாத்துக்கும். இவர் மேலே இவர் கேள்வி இல்லையா, இவர் டாக்டர் நீங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாதுல்ல? ஆமா இல்ல, எல்லாருமே ஒண்ணுதானே, எதுக்கு இப்படி கத்தணும்? நிறைய வயசுல உங்க மூலமா சார் நான் சினிமாவை நான் பார்த்தேன். அதே நேரத்தில் என்னோட படங்கள் சின்ன சின்ன ட்ரெய்லர் டீசர் எது வரணும்னு பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க சார். அந்த வாழ்த்து ஒரு 10 செகண்ட் முடியாத வாழ்த்து இல்லை சார், அது பல மணி பேரும் அது நம்ம ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் சார். அந்த வாழ்த்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். அண்ணன் பாண்டியராஜன் அண்ணன், அது எப்பவுமே என் குடும்பத்தில் வைத்த மாதிரி நான் அண்ணன்றது முழுசா நான் சொல்றேங்க. கண்டிப்பா அது ஒரு சில பேருங்க முதல் பெறாதுன்னு நினைக்கிறீங்க நீங்க எப்பவுமே. அதே நேரத்தில் நீங்க சொன்னீங்க கேடி பிளாக் அவங்களுக்குள்ள வந்தீங்க, உண்மைதானே. அந்த நேரத்தோட டக்குனு ஒரு சைக்கிள் ஒரு கலர் சட்டையா ஒருத்தர் போயிட்டு இருந்தாப்புல, ஒரு சட்டை வந்து 70 ரூபான்னு சொன்னாங்க. சட்டை 70 ரூபா, ஒரு 10-15 சட்டை வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்ப கூட சொல்லி சார் விமல் தொழில்நுட்பா சொன்னாப்புல, எதுக்கு சார் இந்த சட்டையெல்லாம் வாங்க, நல்லா இருக்கணும் அந்த படத்துக்கு இந்த கண்டிப்பா வரும்போது அழைப்பு பேசாம அப்படின்னு சொல்லி சட்டையை வாங்கி காரில் வச்சுட்டு விமல் கூட ஏங்க இது இந்த பேசாம இருந்தார் கேட்போம் இல்லையா, சட்டையை போட்டு போங்க உங்களை நம்பி ஒரு 10 சட்டை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனா அதே மாதிரி சொன்னோன்னு சரி ரைட்டு சூர்யா 2 பேர் சின்ன ஆளு நல்லா இருக்கும், ஓகே சூரிய அந்த காஸ்டியூம் மாற்றிட்டு அப்படின்னீங்க. அது இன்னைக்கு வரைக்குமே நிறைய ரசிகர்கள் நிறைய நம்பிக்கை நீங்க கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு நான் நிறைய ரசிகர்கள் நான் கதை கூட ஏதாவது யோசிச்சுனா கூட எனக்கு உங்களோட செய்தி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்னோட குடும்ப விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அண்ணன் நான் சொல்லியிருக்கேன், நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய விஷயம் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. எனக்கு நான் பிரசாந்த் கூட சொல்லுவேன் தம்பிக்கிட்ட ஏதாவது இடத்துல வரப்ப பாண்டவன் டைலாக் பார்த்தியா ஒரு சீனு இல்லாம ஒரு டைலாக்ல ஒரு சீன் வருங்க, அந்த மாதிரி எனக்கு ஒரு சில இருக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் சார். இந்த இடத்துல பார்த்த பாண்டவன் டைலாக் வரணும் அந்த மாதிரி வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் பார்த்தோம்னா ஒரு சீன்ல ஒரு டைலாக் வந்துச்சுன்னா 5 நிமிஷம் படத்தை கடந்து போனதுக்கு அந்த டைலாக் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வசதி உங்களை படத்தை நிறைய நான் பார்க்க முடியுங்க. அவங்களோட ரெஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க இருக்கீங்க. கண்டிப்பா இந்த படத்துல ரெஃபரன்ஸ் நீங்க இருக்குன்னு நம்புறீங்க. ரொம்ப நன்றிங்க. குமாரண்ண எப்பவுமே ஒரு 16 வருஷமா இருந்திருக்கோம் 2 பேரும். ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு தயாரிப்பாளரா இந்த இடத்துல வந்து நீங்க நின்றுக்குது எனக்கு மகிழ்ச்சிங்க. அதே நேரத்தில் எனக்கு ஒரு நட்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு எவ்வளவு படம் போட்டு எத்தனையோ புதுசு இருக்காங்க. ஒரு படத்தை நினைச்ச நேரத்தில் ஆரம்பிக்கலாம், ஆனா அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆண்டு யாருன்னு பார்த்தா சொல்லவே முடியாதுங்க. அப்படி இருக்கிறப்ப நினைச்சாக்க அந்த இட சூழல தள்ளி போயிடும். அப்படி இருக்கப்ப ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு புதுசர் வந்து பல கடனை வாங்கி ஆரம்பிக்கிற படத்தை சொன்ன டயத்துல ஒரு ரிலீஸ் ஆகுன்றது எங்களை விட சிவன் அவர்களுக்கு மாதிரி தெரியும். அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, மிகப்பெரிய விஷயங்க. அது இந்த நேரத்தில் அது பின்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டு அது எனக்கு தெரியல. ஆனா முன்னாடி ஒரு படத்தை சொன்ன நேரத்துக்கு கூட நிப்பாட்டுறீங்க. வாழ்த்துக்கள்ங்க. கௌதமி மாதிரியே இந்த படமும் இந்த ஒரு பெரிய படமா அதுவும் நினைக்கிறேங்க. நன்றிங்க அப்பா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா. அப்பான்ற வார்த்தை முழுமையா இருக்குப்பா எங்க மனசுக்குள்ள. நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தது எங்களுக்கு அவ்வளவு பெருமைப்பா, இந்த படத்துக்கான பெருமைப்பா. நீங்க ஒவ்வொரு படமும் கமிட் பண்றப்ப எதோ ஒரு சும்மா அப்படின்னு பண்ண மாட்டீங்கப்பா. அந்த கதையை பிடிச்சி தம்பி அமைதியாரா, அந்த கதையை பிடிச்சி போனதுக்கு அப்புறம் நீங்க ஒத்துக்கலைங்க. அப்ப அந்த கதை பிடிச்சி போய் சொன்னோன்னு நாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். அப்ப அவர் கதை கேட்டாருன்னு தம்பி சொன்னப்ப இல்ல கதை கேட்டாரு அப்படின்னாரு. ரொம்ப நன்றிங்கப்பா. அப்ப அங்கேயே தெரிஞ்சுக்கிட்டப்ப அந்த படம் நல்லா வரும்னு. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல எவ்வளவு உச்சத்துல இருந்தாலும் புதுசுக்கு டைரக்டருக்கு ஒரு நடிகனை அனுப்பல, நடிகனா மட்டும் 100% எந்த அளவுக்கு உழைக்கணும் அப்படின்னு உங்க மூலம் நான் கத்துக்கிட்டேன்ப்பா. அதை தவிர ஒரு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவீங்க. இல்லைங்கப்பா 10 மணி வச்சு சாரி பண்ண கிட்ட வந்து நிற்போம், அதெல்லாம் இல்லப்பா. நம்ம வாக்கு கொடுத்துட்டோம்ப்பா, நம்ம அவங்க நம்ம நடிகர்ப்பா. பிள்ளைங்க சோர்ந்துடக்கூடாதுல்ல, நம்ம கூப்பிட்டு அதுக்கு ஒரு தயக்கம் வந்துடக்கூடாது, அதுங்களுக்கு ஒரு எண்ணத்தை வந்துடக்கூடாதுப்பா. அதெல்லாம் இப்ப நல்ல பிள்ளைங்கப்பா, எல்லா பிள்ளைகளும் நல்லா பிள்ளை இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த கலைத்தாய் நம்மளை இன்னும் வச்சிருக்கப்பா. இன்னும் நான் திருப்பி கல்யாணம் சொல்லுவேன், நாளைக்கு ஒரு என்னோட குழந்தைகள் வந்தாலும் அவங்க கூட நீங்க நடிச்சுட்டே இருக்கணும்ப்பா. அதுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தில் இந்த ஐசியூ இருக்கணும்ப்பா. இறைவன் பேசாம பிரதர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வெல்கம் பிரதர். நீங்க இந்த தமிழ் மூவிக்கு ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிருக்கேன், ஒன்ஸ் போன்ற படம், அதுவும் எல்லா சாங்ஸ் கிட்டு இங்க வந்திருக்கு. இந்த படம் எல்லா சாங் கிட்டான்னு நான் நம்புறேன். ரொம்பவே நல்லா இருக்கு, எல்லாமே கேட்டாங்க.
அதற்கு நம் டீம் சார்பாக சின்ன ஒரு சாய் கேட்டகரி உங்கள்கிட்ட அவங்க நிறைய கடைசியில் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க நினைக்கிறேன். ஆமாம், நான் ஃபோன் வந்து ஒரு அநியாயம். நம்மளாம் வந்து மியூசிக் டேரக்டர், நம்ம மியூசிக் டேரக்டர்லாம் வந்து டைரக்டர் பேசுறதே கஷ்டம், சாதாரண விஷயம் கிடையாது. அது மீட் பண்ணுறது மிகப்பெரிய கஷ்டம். அப்படி இருக்கப்ப லாஸ்ட் நேரத்தில் சாங் வேணும் அப்படின்னு டக்குன்னு டைரக்டர் கூப்பிட்டு பேசுவாரு. ஓகே சார், நான் செய்யும் சார், நான் செய்யும், ப்ளீஸ் டோன்ட் பி சார், நான் செய்யும், ஷுவர் சார், யான் செய்யும் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, கொஞ்ச நேரம் வச்சுக்கமா சார் இருப்பாரு. சார் சார் இருந்துச்சு, ஞான் செய்யும் சார், ஞான் செய்யும், டோன்ட் பி சார், ஓகே கொஞ்சம் கோபத்தை நிக்க வைத்தான். சார் வணக்கம் சார், வணக்கம், நான் விக்கி பேசுறேன் சொல்லுங்க சார். சார் நான் செய்யும், நான் செய்யும், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நான் செய்யும், டோன்ட் கொஞ்சம் நினைச்சது. இப்ப நான் அதுக்கான யோசிப்பேன், 10 நிமிஷம் கேப் விட்டுருவான், இல்லாட்டி அவங்க அடிச்சிருவாங்க. ஒரு 10 நிமிஷம் அங்கே அவரு புரியாது. சரி சார், எல்கே யாரு சார், கடைசியா சொல்லி டாக்டர் அவரை நினைச்சேன், எப்ப சாங் இருந்து நைட்டு கேட்கிறாரு சார் 2 மணிக்கு. இல்ல சார், ஒரு சாங் எப்படி சார் வச்சிருக்கேன் நான் எடுத்து கொடுக்கறதுக்கு, எப்போ கேட்கிறாரு சார். ஓகே ஓகே சாரி போட்டா சார் வச்சுட்டு திருப்பி நான் அடிப்பாரு சார். 2 மணிக்கு சொன்னாரு சார் எல்கே சார், 2:30க்கு எடிட் அடிக்கிறாரு சார் கணேஷ் சார். சார் கேட்ட பூ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சார். சார் அந்த பூ ஒரு மாதிரியா இருக்கு சார். ஓகே சார், சாரி நான் கொடுக்கும், ப்ளீஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லாரும் மொத்தம் கொடுத்துட்டோம், ஆபீஸ்ல பேசுங்க, நான் சாங்கு கொடுக்கும், நான் கொடுக்கும் சார். இதை நம்புங்க சார், இது யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க சார், நம்புங்க சார், நம்புங்க சார். முடிச்சப்ப ஒரு 10th மெசேஜ் சார், அதிசயம், என்னை நம்புங்க சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே. என்னோட ஆசையா நான் சாங் கேட்கலாம்னு போனேன்னு, இப்ப நம்ம எப்ப கேட்கலாம் யோசிச்சுக்கிட்டே டேரக்டர் தம்பி வந்தாரு. அண்ணா என்ன அண்ணா சாங் ரெடியா தம்பி, கோச்சுக்கார் தம்பி, உங்களுடைய ட்ரெயினர் தவிர அத்தனை பேர் பண்ணிருக்காங்க. அவருக்கு என்னோட மியூசிக் பாட்டு இப்பெல்லாம் போன் பண்ணவே முடியாது. ஓப்பனா சொல்லப்போனா நீயும் வச்சா அவன் ஈஸியா பார்க்க முடியாது யாரையும். அப்படி இருக்கிறப்ப உன் ட்ரெயினர் இருப்பான், அவங்க பரவாயில்ல இல்லையா, இங்கதான் இருக்கு, அவங்க கூப்பிட்டு சொல்லிடு, நீ யாருக்குன்னா போன் பண்ணி மியூசிக் பாட்டு யாராவது சொல்றான்னு போன் பண்ணிடுறாங்க, உங்களுக்கு ஒண்ணே இருந்தீங்க அப்படின்னாரு. ஓகே ஓகே அது எல்லா இப்ப எனக்கு ஒரு ஆசையா இருக்கு இந்த சாங் பண்ணி. அதுக்கப்புறம் சொல்றாங்க ஒரு டீம் வந்துருச்சு, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, இந்த டீம் கேட்டாச்சு. ஓகே, அவருக்கு போன் பண்ணா நம்ம என்ன சொல்லலாம், வாழ்த்து சொல்றதுக்கே பயமா இருக்கு அப்படின்ட்டு போன் பண்ணி வந்த ஒரு 2 மணி நேரம் சொல்லிச்சு. சார் வணக்கம் சார், சார் நான் செய்யும் சார், சூப்பரா இருந்தது, நல்லா வந்திருக்கு, நல்லா அருமையா இருந்தது, சூப்பரா இருந்தது சார், பிடிச்சிருக்கா சார், ஓகேவா சார், ஃபர்ஸ்ட் சார் கிடைக்கலாம் சார், ஆல் சார் கட்டி சார், சார் சூப்பர் சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் ஒரு கழிப்பு சார், ஒன்று சார், டாக்டர் சாருக்கு பிடிச்சது தெரியல சார், கேட்க சொல்லுங்க சார். ஆனா அவர் சொல்ல வேணாம் சார், நீங்களே சொல்லுங்க சார், ஏன்னா அடுத்தடுத்து கண்டினியூவா பண்ணுவாங்க சார் எல்லாருமே. நேற்று நைட்டு கூட இந்த நைட்டுன்னு அவர் உதயசங்கர் அடிச்சிருக்காப்புல, எங்க அன்பு தம்பி உதயசங்கர் அடிச்சு 4 மணிக்கு சார், இன்னும் 2-3 ராங் நம்பர் வந்துருக்கு சார், யாருக்கு தெரியல சார் எனக்கு. கவலைப்படாதீங்க, அந்த ராங் நம்பர் எல்லாமே எங்க டீம் நம்பர் தான், நார்மல் டீம் நம்பர் தான், யாருக்காவது கொடுத்து பேசப்பட்டிருப்பாங்க. நீங்க கொஞ்ச நாளுக்கு செல்ல ஆஃப் பண்ணிடுங்க, சாங் எல்லாம் முடிச்சு கொண்டாந்து நீங்க மண்டல கொலாப்பட்டு பேரை காட்டிட்டு கிளம்பிடுங்க, ஓடிடுங்க அப்படின்னு. அந்த வருத்தத்துக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுட்டு அந்த ஆவல் தான் இருந்தாரு எங்களுக்கு, அந்த இயக்கம் இருக்கு, அவங்களுக்கு சகஜம் இருந்தாரு. அதனால ஒரு ஆசை தான். ஆனா என்ன நான் நினைச்சு நான் தான் கேட்கணும்னு நினைச்சு அந்த ஊரே கேட்டுட்டு வந்துருக்கேன். சாங் பட் நல்ல சாங் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ 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 பிரதர். ஐசு ரொம்ப நன்றி ஐசு, தேங்க்யூ. ஒரு கதை ஃபர்ஸ்ட் தம்பி பிரசாந்த் தம்பி கதை சொன்னது நான் கேட்டு ஹீரோயின் கதை கேட்டாங்க, கேட்டு ஓகே அவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கதையை கேட்டு பிடிச்சி சொல்லணும், ஒரு ஹீரோயின் எந்தாவது ஒரு கதையை கெஸ்ட் பண்றாங்க அப்படின்றத தேர்ந்தெடுக்காங்க அவங்க பயங்கர மரியாதை வந்துருச்சு. அது அப்படியே நீங்க கேட்டதை நான் இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த படத்துல அது நான் சொன்னேன், ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா இல்ல 6 பேர் இருக்காங்க, ஒருத்தர் எடுத்தாலும் அது சரியா இருக்காது. ஸோ இந்த படம் ஃபுல்லும் ஒரு ரேகாவா ஒரு பையனோட அத்தையா 100% தமிழ்நாடு கூட எல்லா வீட்டிலும் இருக்கு நான் நம்புறேன். நான் அதே மாதிரி நிறைய கதைகள் எனக்கு எழுதுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் ஒன்று. வாழ்த்துக்கள் உங்களுக்கும். சுவாசிக்கா அவர் நாகசுரா ஜனகிட்ட நான் சொன்ன மாதிரி தான்
ராட்சசியா இருக்கீங்க. அண்ணன் கூட பேசியிருக்கேன், பாண்டவன் கூட சொல்லியிருக்கேன் உங்களை பத்தி, ஒரு பியாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் உங்களை பத்தி. அதனால உண்மைக்கு வாழ்த்துக்கள். எவ்வளவு டைலாக் கொடுத்தாங்க, நாங்கள் தமிழ்லேயே சில டைலாக் பேசணுங்கப்ப அங்கிருந்து இங்க வந்து 2 பக்கம் டைலாக்கை வந்து ஃபுல்லா வீட்டில் வாங்கிக்கணும். ஒரே கேட்குங்க 4 பேர் போட்டு நடிச்சுட்டு இருப்பீங்க, நீங்க எப்படி நடிச்சுட்டு போயிருவீங்க, யோசிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. காலி வீட்டு போயிட்டாலே எல்லாத்தையும் என்னடாது தம்பி, என்ன தம்பி அது முன்னாடி கொடுத்துட்டியா அப்படின்னு, ஏன்னா எல்லாத்துக்கும் முன்னாடியே கொடுத்து நீங்களும் இங்க இல்லாது கேரளாவிலும் இங்க இருக்கு, உங்களுக்கு அப்படித்தான் நான் கொடுத்து அந்த பொண்ணு அடிச்சுட்டு போயிடுச்சு. அவ்வளவு பிரமாதமான ஒரு ஆக்டர் சினிமாவுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்கள். விவேக் பிரதர், கவிஞர், ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். எங்க படத்துக்குள்ள நீங்களுக்கு எப்படி ராஜகன் அப்பாவை நான் சொன்னேன்னா அதே மாதிரி எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய மரியாதை பிரதர். என் அன்பு தம்பி உதயசங்கரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்க. அவர் எனக்கு நீங்க பழக்கம், ரொம்ப நாள் நம்ம ரெண்டு பேசிட்டு இருக்கோம். ஒரு டைம் உங்களுக்கு நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அவ்வளவு ஒரு நம்பிக்கையுடைய ஒரு ஆள் நீங்க, அவ்வளவு ஒரு எனர்ஜி. நீங்க பேச அமைதியா பேச 4 வார்த்தை அவ்வளவு நமக்கு ஒரு எனர்ஜியா இருக்கும். உதய் சொன்னாப்புல, அண்ணன் நான் சொன்ன தம்பிட்ட விவேக் எப்படியாவது எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உடனே தம்பி ஆமான்னு சொன்னாரு. உதயசங்கர் பேசினாரு. பேசிட்டு உதயசங்கர் என் தம்பி பேசுறப்ப ஒரு வார்த்தை சொன்னாப்புல, அண்ணன் பார்த்துக்கிறீங்க தம்பி வந்து பிரிச்சு சொல்லி பேம பேச சொன்னாரு. என்ன பேசினாங்க தெரியாது. உடனே திருப்பி கூப்பிட்டு சொல்லிட்டாரு, அண்ணன் அவர் ஒரே சொன்னது, எங்க பேமெண்ட் பிரச்சனையே கிடையாதுங்க, சூழலுக்காக இந்த படத்துல எத்தனை சதம் ஃப்ரீயா பண்றீங்கன்னு மட்டும் சொல்லுங்க அவர்கிட்ட தயவு செய்து. அவர்கிட்ட சொல்லுங்க, அவருக்காக மட்டும் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்னு இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காசை பேசி பேசவே கூடாதுன்னு சொல்லுங்க. ஏன்னா சூரியனுக்காக பண்றேன்னு சொன்னாரு பிரதர். ரொம்ப 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 நன்றிங்க பிரதர். நாங்க எப்படி ஆசைப்பட்டோமோ அந்த ஆசை உண்மைக்கு நல்ல வேலைக்கு ஒருவேளை நீங்க பயங்கர பிஸியா இருக்கீங்க, ஒருவேளை உங்களுக்கு நீங்க ரொம்ப பிஸியா இருக்கிற சூழல்ல சப்போஸ் உங்களுக்கு அனுபவம் இல்லை மிஸ் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி இருந்திருப்போம். அவ்வளவு வரைக்கும் இந்த மாதிரி படங்களுக்கு, இந்த மாதிரி மண் சார்ந்த நம்ம உறவுகளுக்கு, நம்ம குடும்ப உறவுகளுக்கு உங்களை வழிகளை விட்டா நாங்கள் எங்க போறது? உங்களோட ஆட்கள் தான் நீங்க இருக்கு பெருமை சேர்க்கணும் எனக்கு. அந்த மாதிரி நீங்க வழிகள் சேர்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கூடுதலான கதையும் நாங்கள் சொல்லி ஒப்பீனியன் கேட்டவங்க ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு நம்பிக்கை கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ பிரதர். கீதா மேம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். ஒரு அம்மாவா அப்படி கொஞ்சமும் யோசிக்காம அம்மாண்ட அம்மாதான் அல்ல, அப்படி ஒரு அம்மாவா நீங்க இருக்கீங்க. இந்த சினிமாவில் இன்னும் நீங்க நல்லா நடிச்சுட்டே நினைக்கிறேன். நன்றிங்கம்மா. சாயா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாயா. தேங்க்யூ. ஒரு மாமன் பொண்ணா வந்து நீங்க நடிச்சிங்க, வாழ்த்துக்கள். நீங்க நிறைய பற்றி ஹீரோயினா பண்ணிட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஜெய்பி சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப 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 நன்றிங்க சார். அற்புதமான ஒரு அப்பா சார். உங்க அப்பாவா இருக்கலாம், அண்ணனா, எந்த இடத்துல வச்சாலும் ரொம்ப ஒரு நீட்டான ஒரு ஜென்டில்மேனான ஒரு மனிதர், ஒரு அப்பா, ஒரு பிரதர்னா இருந்தால் சார் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். சொல்றேன் பிரதர். தேங்க்யூ பிரதர். ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். நம்ம என்ன ஒரு பிள்ளைகள் ஒரு பேச சொல்லிட்டீங்க, 6 பேக் வச்சு 6 நிமிஷம் தான் காட்டணும்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் கிடையாது. 6 பேக் வச்சு என் ஃபேமிலி என் ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. படமாக்கா சீமராஜா காப்பி உட்காந்தா நான் எல்லா டைமும் 6 பேக் பையன் உட்காந்துருக்காங்க. அந்த சீன் வந்துச்சு. எங்க பாப்கார்ன் கீழே போட்டான் பையன். அப்பா பாப்கார்ன் தேடிட்டு எடுத்துட்டா சீன் போயிடுச்சு. பாடுறா 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 பாப்கார்ன் அப்ப நேரா பாப்கார்ன் அப்ப போயிடுச்சு. அப்ப 6 பேக் சீன் எப்ப பாருன்னு கேட்டான். புரிச்சா பாப்கார்ன் கீழே குடியே போயிடுச்சு. 6 நிமிஷம் பிரதர் 59 செகண்ட் தான். ஒரு சட்டையை கலத்தை மாற்றினா கூட மினிமம் ஒரு 2 நிமிஷமாக ஆகும். ஒரு சட்டையை போடுறதுக்காது. அவங்க அந்த டைம்ல கொடுக்கல. ஆனா எனக்கு மிகப்பெரிய ஒரு 6 மாதம் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வெயிட் இருக்காரு, நான் வந்து கையெழுத்த கொண்டுருங்க. அந்த 7 மாசத்தை உழைச்சிட்ட டயத்தோடு மாசத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு. எனக்கு பணம் கொடுக்கறது அவங்க தான். 4 மீட்டிங்ஸ் என்னடா 4 மீட்டிங் வச்சு அந்த அங்கே இதை வச்சுருக்காங்க, சக்கரை கூடாங்க, உப்பு இருக்க கூடாங்க, ஏதோ சொல்றாங்க. எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. அப்ப அவன் எவ்வளவோட வந்து பார்த்துருப்பாங்க. நம்ம 6 மாசம் நம்ம கொடுத்த டயத்துக்கு நம்ம தூக்கத்துக்கு எடுத்து 4 மணிக்கு இருந்துச்சு, 6 மணிக்கு இருந்துச்சு, 10 மணிக்கு இருந்துச்சு. டிஃபன் பாக்ஸ் அதை கொடுத்து சிக்கனை போட்டு உப்பப்பட்டா போடாதுன்றாங்க, இல்லத்தை உப்ப போடுங்கன்றாங்க, மகாபுரியா போடாதுன்றாங்க. இவ்வளவு பண்ணி கொடுத்த நமக்கு ஒருத்தருக்கு சந்தோஷம் பட மாட்டாங்க அப்படின்றத ஓடி போச்சு. ஆனா அதெல்லாம் தாண்டி நாமக்கல்ல என் ஃபேமிலியா எனக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அன்னைக்கு நீங்க அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கலன்னா அந்த உடல் ஒர்க் நான் பண்ணி என்ன கண்ணாடியில நான் பார்க்கலன்னா கண்டிப்பா இப்படி நம்பிக்கை எனக்கு இருந்திருக்காது.
நீங்கள் கொடுத்தது தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு எனக்கு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை கொடுக்குது. நான் 10 நாள் ஒர்க் அவுட் பண்ணினாலும் ஒரு ஷர்ட் ஒரு டிஷர்ட் போடுறப்ப மாதிரியான உடனே ஓடிடுங்க ஜிம்முக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு அடையாளம் காட்டினது நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு இந்த நேரத்தை நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ரைட் மார்க்கத்தில் தேங்க்யூ பிரதர். சமீபத்தில் உங்களுக்கு மட்டும் கொடுத்து பிளாக்ல படம் ஓட்டினேன். நீங்கள் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பார்த்தீங்க. அந்த பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த அந்த பதிவு அற்புதமான பதிவு எனக்கு பெரிய எனக்கு ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. தம்பிக்கிட்ட ப்ரெஸ்ஸாக சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர். அன்பு பிரதர் அபிஸ்வா ரொம்ப நன்றி தம்பி. எப்போதுமே நம்ம கூடவே நான் எந்த விஷயம் இருந்தாலும் யாருக்கு விரும்புவாங்க உங்கள்கிட்ட மற்ற இருப்பீங்க, எனக்கு ஐடியா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. சந்திர தம்பி தேங்க்யூ. பாலா ரொம்ப நன்றி பாலா. லவ்யூ தம்பி. எல்லாத்தையும் தாண்டி உதயசங்கர் தம்பி இன்னைக்கு என் கூட என் அண்ணனா என் தம்பியா என் ஃபேமிலியா என் கூடவே இருக்க என் நன்றி. அவ்வளோ நினைக்கிறேன். எனக்கு பின்னாடி எனக்கே தெரியாம அவ்வளோ விஷயம் பண்றேன். ரொம்ப நன்றி தம்பி. இந்த படத்துக்கு இந்த பிரமோஷனுக்கு அவ்வளோ மெனக்கிட்டு இருக்கேன். ரிலீஸ் வரைக்கும் நான் இந்த செட்டு அவ்வளோ இருக்குது. அது எங்க தம்பி எங்கிருந்து வருது என்ன எனக்கு கேட்கறதே தெரியாது. ஆனால் அவ்வளோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கேன் தம்பி. ரொம்ப நன்றி தம்பி. இந்த மாதிரி ஆளு எனக்கு மட்டும் தம்பி ஒவ்வொரு வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தால் வேற லெவல் தம்பி. எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் தம்பி. சந்தோஷங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூங்க. ஃபர்ஸ்ட்டு நம்பிக்கை ஃபர்ஸ்ட்டு ஒரு பூஜை போகிற மாதிரி உங்கள்கிட்ட குமாரன் சொல்லுவார். அவங்க சந்தோஷத்தை பார்த்தாச்சு. வந்து நீங்கள் சொல்லி நான் கோவப்பட மாட்டேன். யார் ஸ்டோரியில் பேர் போடுறேன்னு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு என் பேர் மறக்கிறாங்கிறத நான் பிரசாந்த் சொன்னேன். நாங்கள் அதனால எனக்கு என்னன்னா உங்களுக்கு தான் எதுவுமே இல்லை. புதுசாக வராங்கன்னா அவங்க நட்சத்திரம் எல்லாமே உங்களுக்காக நான் நீங்கள் சொல்லிடுவீங்க. அது கண்ணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அவன் உத்தர நட்சத்திரம் நீங்கள் சொல்லிடுவீங்க. சினிமாவில் அக்கன்றது உங்களுக்கு தெரியுங்க. அதனால உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டு நான் வேற ஒன்றும் இல்லை. அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்கு எல்லாருக்கும் இந்த படத்தை எடுத்து நீங்கள் ஆரம்பிங்க வச்சிருக்கப்போ அந்த படத்துக்கு பிஸ்னஸ்க்காக இப்படி ஒரு புதுசுக்கு அவ்வளோ பக்கபலமாக நீங்கள் மெனக்கட்டுறீங்க. எங்களுக்கு இல்லை எல்லாத்துக்கும் மெனக்கட்டுறீங்க. அது ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் ஒரு படம் நல்லா இருக்குன்னா குமாரன் சொல்லுவார், அவருக்கு எந்த பிரியாமல் யாருமே தெரியல, அவர் முறையாக போதும்னு சொல்றாரு. எல்லாம் நான் நல்லது சொல்றேன். அவ்வளோ சேர்க்குறீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. அதே இங்கே வந்திருந்த லோகேஷ் பிரதர் தேங்க்யூ பிரதர். ரொம்ப நன்றி பிரதர். சூப்பர் ஸ்டார் ஒரு பிரதர் டிபிசி வந்துருந்துச்சு. அதுக்கும் வாழ்த்துக்கள். மிகப்பெரிய ஏகப்பட்ட கோடிகள் போட்டு பயணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. அதோட சூழ்நிலை இங்கே வந்து பண்ணிக்கிறீங்க. ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ பிரதர். மால் செல்வராஜங்க உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நாளும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த படத்தை பற்றி அடிக்கடி எனக்கு கேட்டு இல்லைங்க. ரொம்ப சந்தோஷம். என்ன உங்கள் ஃபேமிலியில் நல்லா அதுங்க லைப்ரரியா கேட்பாங்க. என்ன லைப்ரரியா எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா லைப்ரரியோட பத்தாதுங்க. நான் அதை விட இருக்கிறேன் என் ஃபேமிலியில். நான் அன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன்னா உண்மைக்கு சரி எனக்கு சாமி எல்லாமே உண்மைக்கு என் குடும்பத்தையா. என் குடும்பத்துக்கு எனக்கு யாருமே இல்லை. எனக்கு பிரசாந்த் ஒரு பக்கம் டைலாக் இருப்பாரு. அப்பா பேசிருப்பா நினைக்கிறேன். சாமியை விட்டா சாமிக்கு அடுத்து கொண்டாட்டி இல்லடா கொண்டாட்டினால சாமி அப்படின்னு ஒரு வசனம் எனக்கு ரொம்ப இருக்கு. அதே மாதிரி எனக்கு சாமிக்கு அடுத்து குடும்பம் இல்லை. குடும்பத்துக்கு அப்புறம் தான் எனக்கு சாமி அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். எங்கள் குடும்பம் தான் இன்னைக்கு எனக்கு இப்படி குடும்பத்தை நான் பிறக்கலன்னா எனக்கு கஷ்டம் நஷ்டம் அடுத்தவங்களை மதிக்கிறது சூழல் எல்லாமே இன்னைக்கு எனக்கு கற்றுக் கொடுக்குறது என் குடும்பம் மட்டும் இல்லை. நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த படம் உருவானதும் அது எல்லாரும் சொல்றாங்க கதை யோசிச்சு நான் பாண்டியராஜன் மாதிரி சிவாசன் மாதிரி பேனை எடுத்து வச்சுட்டு உட்காந்து அப்படியே போயிட்டு அப்படியே யோசிச்சுட்டு சூப்பரா அப்படி உட்காந்து எழுதல. எதுவுமே பேனாவுக்கு வேலையே இல்லை. எல்லாரும் பார்த்ததை எடுத்து வச்சு எல்லா வாழ்க்கையில் இருக்கிறத எடுத்துக்கிட்டு அதுதான் இந்த படம். புதுசாலாம் நான் எங்கேயும் நம்ம யோசிக்கவே இல்லை. ஸோ ரொம்ப நன்றி. என் குடும்பத்துக்கு அன்பு தம்பி பிரசாந்த் உங்களுக்கு நான் அப்படின்னு சொல்லி உதவி அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. ஷூட்டிங்கில் வந்து இவ்வளோ பேர் இருப்பாங்க. இங்கே அங்கே உதவி இருப்பாங்க. உதவி இருக்கிறவங்களுக்குள்ள ஷூட்டிங் இருக்குங்க. அவ்வளோ பேர் இருப்பாங்க. அதுக்குள்ள ஷூட்டிங் நடக்குங்க. டக்குன்னு உதவி இருக்கிறவங்க போய் அந்த காரை ஒதுக்குறான் டைரக்டர் டென்ஷன் ஆகி ஊர் அத்தனை போய் அந்த காரை வெளில போகிறதுக்கான்னு கேட்பாரு.
டக்குனு சூட்டி பேக்கப் பண்ண இருந்தீங்க ஏன்னா எல்லாத்துலையும் அங்கே போயிட்டாங்க. அப்போ வந்து யாருமே இல்லையா இங்கே இருந்து கூட உதவி கேட்கணும் சார். என்னன்னா அந்த ஊருக்காரங்க எல்லாருமே அவருக்கு அவ்வளோ சப்போர்ட். எல்லாருமே யார்கிட்ட நஷ்டம் நேரத்தில் பிரசாந்த் நஷ்டம். அப்போ அந்த பெரிய ஒரு அவர் நஷ்டம் நானும் நம்பி நானும் பிரசாந்த் நஷ்டம் இல்லையா எல்லாரும் தம்பிக்காக அவங்க ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த அன்பு தம்பிகளுக்கு ரொம்ப வந்து பிரசாந்த் லாஸ்ட் முடிச்சு தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. பிரசாந்த் வந்து இந்த கதை சொல்றப்ப எல்லாம் சொன்னாங்க. கதை நான் பிரசாந்த் சார் தம்பிகிட்ட போய் நான் சொல்லலை, எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு குமாரனை வந்து அண்ணன் ஒரு அடுத்த படம்னு சொல்றப்ப குமாரன் சொன்னார் இந்த மாதிரி பிரசாந்த் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்ப அப்படியே ஓகே வாங்கிட்டு இல்லை வெப் சீரிஸ் நல்லா சூப்பராக இருக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம பிரசாந்த் படம் ஓகே சரி ஓகே என்ன இருக்குங்க கூப்பிடுங்க கதை கேட்போம் அப்படின்னு சொல்லி குமாரன் நினச்சி விட்டு தம்பிக்கு ஒரு கதை கேட்டு 2 கதை கேட்டேன். ஸோ அந்த 2 கதை ஓகே நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் அந்த சில இடத்துல எனக்கு கம்மியாக இருந்துச்சு. அப்போ நான் கதை கேட்டதுக்கப்புறம் குமாரன் என்ன சொல்லியிருந்தாங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் குமாரன் சொன்னாரு ஆனால் இல்லைண்ணே நம்மகிட்ட ஒரு லைன் இருக்கே அதை நீங்கள் சொல்லி பாருங்க ஆனால் அது தப்புங்க அது நல்லா இருக்காங்க நம்ம கதை நிறைய கேரக்டர் கதை சொல்லி நான் போயிட்டு என்ன கதை நான் கதை நீ பண்ண சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். இல்லை நான் அப்படி சொல்லிட்டு அவர் பிரஸ்தான் சொல்லிட்டு கதை நல்லா இருந்தால் பண்ணும் இது நல்லா இருக்குன்னு அவர் சொன்னார் நீங்கள் சொன்னீங்க. அதுக்கப்புறம் தம்பி வந்தார் தம்பிகிட்ட அந்த லைனை சொன்னேன். அதுக்கப்புறம் டோட்டலாக உட்கார வச்சு ஃபுல்லாக கதையை சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் இருக்கிற தம்பி எப்படி தம்பி இருக்கு இன்னைக்கு உறவுகள் எவ்வளோ உறவுகள் பாடுறது அண்ணன் சித்தப்பா பெரியப்பா மாமா அக்கா எல்லா உறவுகளும் இருக்காங்க. எல்லாருக்கும் தாண்டி ஒரு குடும்பத்தில் ஒரு ஸ்பெஷலான உறவு அது தாய் மாமன் தான். தாய்க்கு அப்புறம் ஒரு தாய் உறவு சேர்க்கிறோம்னா தாய் மாமன் தான். தாய் மாமனுக்கு மட்டும் நம்ம தாய்னு சேர்க்க முடியும் அப்படி ஒரு உறவு. இந்த மாமனுக்கு எவ்வளோ படம் வந்திருக்கு. ஒரு பையனுக்கும் மாமா இன்னும் கூடுதலாக சில குடும்பத்துக்குள்ள இருக்க ஒரு பண்ண எப்படி இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து கம்மிட்ட கதை சொல்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு பிடிச்சி போய் ரொம்ப நாள் அந்த கதையை பேசுங்க. நான் வெற்றிமாறனுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி சூப்பராக இருக்கு சொல்லி ரொம்ப நல்லா இருக்கு சொல்லி என்ன சில விஷயங்கள் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து நான் தம்பிக்கிட்ட கதை வச்சு வந்தாரு இந்த கதையை சொல்லி சூப்பராக ஒன்றே சொன்ன ஒரு வார்த்தை அண்ணே இது என் குடும்பத்தையும் நடந்திருக்கு தம்பி உங்கள் குடும்பத்தை மட்டும் எல்லா இடத்தையும் நடந்திருக்கு தம்பி. கூடுதலாக என் விஷயத்தில் என் குடும்பத்தில் சில விஷயங்கள் நிறைய கண்ணில் பதிவாயிருக்கு. அதெல்லாம் சேர்த்து அந்த மாதிரி ஆனால் தயவு செய்து சொன்னேன் இது சூப்பர் இன்னைக்கு தேவையான ஒரு படம். இது படமா மட்டும் இல்லை இது இன்னைக்கு தேவையான ஒரு படமா ரொம்ப பதிவாக இருக்கணும் எல்லாத்துக்கும் இதை பண்ணுவோம்னு சொன்னாப்புல என் தம்பி. அப்படிதான் என் தம்பி உள்ள வந்தா சந்தோஷம். அப்போ கதையெல்லாம் பேசி முடிச்சிருக்காப்புல தம்பியில் மெயின் ஆர்டிஸ்ட் யாருமா அந்த பையன் இல்லாத இந்த படம் இல்லை. அப்போ அந்த கூட்டு போய் வேணும். அப்போ என்ன அவங்க கூட்டு போய் ஆரம்பிச்சு அந்த பார்த்துக்கலாம்னு போய் அச்சுராஜத்தை ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஐஸ்வர்யா லட்சுமி ஒரு ஆள் அமியூசிக் டைரக்டர் சுவாசிகா ஒரு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் சூப்பர். நான் ஃபஸ்ட்டு கேட்குறேன் ஐஸ் ஓகே ஆச்சு தம்பி ஹீரோயின் ஓகே அந்த பையன் கேட்குறாங்க பார்த்துக்கலாம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் அண்ணன் இந்த சுவாசிகா ஓகே அக்கா ஓகே ஓகே நல்லா இருக்கு தம்பி ஓகே தம்பி அந்த கூட்டு போய் அண்ணன் பார்த்துக்கலாம் இதுக்கெல்லாம் குமாரனே அண்ணே ஒரு 3 ரீல்ஸ் அனுப்பி பாருங்க இந்த குட்டி பையன் அந்த படத்தில் நடிச்ச பையன் இந்த படத்தில் நடிச்ச பையன் ஒரு 3 ரீல்ஸ் பார்க்கலாம் இது நல்லா இருக்குண்ணே டேரக்டர் அனுப்பிட்டார். நான் ஒரு 10 ரீல்ஸ் அனுப்புறேன் 2 பேரும் மாற்றி அனுப்பி இதுக்கெல்லாம் பண்ணுவது ராஜன் அப்பா ஓகே ஆகிட்டார் சந்தோஷம் தம்பி அந்த பையன் பார்த்துக்கலாங்க. யாரும் கேட்டாலும் பார்த்துக்கலான்றாங்க. அவன் தானா மெயின் அவன் என்ன பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. கடைசி ஒரு 100 வீடியோ நான் அனுப்பிட்டேன். எங்கள் அண்ணன் 100 வீடியோ அனுப்பிட்டாரு. காரில் போகிறப்போ கண்ணாடி இறக்கி ரோட்டில் ஒரு குழந்தையால நான் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த குழந்தைங்க நல்லா திருட மாதிரியே தெரிஞ்சுங்க காருக்குள்ள அந்த குழந்தைகளை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து தம்பி இப்போ பாருங்க தம்பி ஒரு குழந்தைய போட்டோ வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்க சத்தம் இல்லாமல் பாருங்க ஓகேன்னு அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ கேட்டு பார்ப்பான் பார்த்துக்கிறாங்க. என்னடா இப்போ எதோ சொன்னாலும் பார்த்துக்கலாம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சேன். ஷூட்டிங் முன்னாடி மட்டும் கேட்டேன் அண்ணே அந்த பையன் நான் தான் கேட்டு பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. சரி ஷூட்டிங் பார்த்து பயத்துல சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு தம்பி வந்தாப்புல பணம் ஓகே பூஜை தம்பி அந்த பையன் யார் தம்பி பிரகேஷை கூப்பிடுங்க தம்பி வந்தாப்புல அந்த இந்த தம்பி ஓகே வந்தாப்புல தம்பி சூப்பர் தம்பி நல்லா இருக்கேன் பப்ளியாக இருக்கேன் எப்படி பயந்தாங்க தம்பி நடிப்பான தம்பி என்ன பையன் மெயின் கேரக்டர் இல்லைன்னா எங்கள் டேரக்டரோட வேலை செஞ்ச எனக்கு அனுபவம் இருக்கேன் தம்பி அந்த அனுபவத்தை கரெக்டாக நீ எடுத்துட்டா சந்தோஷம் தம்பி எனக்கு என்ன இல்லாட்ட வச்சு செஞ்சிருந்தேன் இந்த ரோல் வந்து பையன் மிஸ் ஆச்சா நம்ம ஒத்து தம்பி என்ன கரெக்டாக போயிட்டு சொல்லி ஃபஸ்ட்டு சாட்டு ஓகே போடணும் சார் ஃபஸ்ட்டு சாட்லேயே சாமி கும்பிட்ற சாட்டியா அந்த பையன் கடவுளே அப்படின்ட்டு அஜித்தே அப்படின்யா ஐயோ நீங்கள் அந்த பார்த்துருப்பீங்க அந்த இதில் சாட்டு முதல் சாட்டா தானே
தம்பி டேரக்டர் சொல்றது மட்டும் தான் பேசுறேன். நான் பேச மாட்டேன். ஓகே அது இப்படி சொல்ல ஓகே இருக்கா ஐயா சரி ஓகே அதே சேம் கடவுளே அப்படின்னு அது தம்பி டைலாக் பேச நாங்கள் என்ன ஆகிட்டு அப்படி சொல்லி விட்டுட்டு எடுத்துட்டோம். கொஞ்ச நேரத்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் டேரக்டர் எங்கன்னு கேட்டு நான் பின்னாடி வந்து அப்பாவா இல்லைப்பா அப்பா இல்லை டேரக்டர் எங்க அப்பாவா அப்படின்னு சரி அந்த ஆர்டிஸ்ட் இந்த குழந்தையோட அப்பா உங்க அப்பா டேரக்டர் பேசிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டு இல்ல அப்பா அங்க இருக்கிற குப்பையா அப்பா டேய் டேரக்டர் சார் அங்கிள் அப்பா தான் அப்படின்னு டேரக்டர் வாங்க நேரம் கூப்பிட்டு போடு அப்பா அங்க இருக்காரு யாரா அது எங்க அப்பா தம்பி யாரு இவன் நம்ம பையனு என் பையன் சென்னையில இருக்கான் இவன் யாரு அண்ணே என் பேர் தானே இது ஏன் தம்பி 6 மாசமா சொல்லல 6 மாசம் கேட்டேன் தம்பி அந்த பையன் அந்த பையன் அவ்வளோ கேட்டு பார்த்து அப்ப அந்த பார்த்துக்கலாம் மாத்திரம் தானே தம்பி அண்ணே ஒண்ணு இல்லைண்ணே நீங்க கதை சொல்லி ஓகே பண்ணது இந்த பையனுக்காக உங்களுக்காக ஓகே பண்ணல என் பையனுக்கு இதுக்கப்புறம் நான் ஒரு கதை யோசிக்க முடியாது நீ யோசிச்சு நான் போய் 4 இடத்துல உட்காந்து 2 கதையை எடுத்து ரொம்ப லேட்டாக வளர்ந்துருவாங்க இந்த சீசன்லேயே பண்ணியாக முடியாது அப்ப எனக்குலாம் அந்த கை கொடுத்தது இந்த கதை வேற மாதிரி வரும் சூப்பரா வரும் அப்படி வரும் இப்படி வரும் ஆனா எல்லா குடும்பத்துக்கும் இப்படி ஒருத்தர் இருக்கானே எல்லா குடும்பத்தை உன் குடும்பத்தை அப்படி ஒருத்தர் இருக்கான் உன் குடும்பத்தை ஒருத்தர் இருந்தவங்களுக்காக இவன் கதை எடுக்க மாட்டேன் இது நமக்கு தெரியலைங்க. அதுக்கப்புறம் சரி தம்பி எப்படி நமக்கு ஒரு குழந்தை நடிக்கணும் அவ்வளவுதானே எந்த குழந்தை இன்னும் நம்ம குழந்தை கூடுதல் பயங்கர சந்தோஷம் தம்பி 2 சூப்பரா இருக்காங்க பின்னிட்டு அதே மாதிரி அல்டிமேட்டா படித்தான். இன்னொன்று சூரியஸ் பாட்டில் அவன் மிரட்டுற ஒரே அவன் தான் இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் 102% தானே. ஆனா அதே இடத்துல இவனுக்கு இருக்க ஒரு மெமரி யாருக்கும் இல்லைன்னு அதே மாதிரி ஆக்டிங் உண்மைக்கே சொல்றேன் சாமி மாதிரி காப்பாற்றிட்டாங்க இந்த படத்தை சாமி மாதிரி காப்பாற்றிட்டாங்க. ஆனா அவனுக்கு என்ன பிரச்சனை இந்த சூரியஸ் பாட்டில் அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் பிரச்சனை என்ன எல்லாத்தையும் சொல்லிப்படுறான் அவங்க அப்பதான் தெரிஞ்சு 2 விஷயம் இவனுக்கு நடிக்க வச்சிருக்கிற சந்தோஷம் என் தங்கச்சி இல்ல அதுக்கு என்னன்னா இங்க ஒரு உலகத்திலே உள்ள விட்டாச்சு நம்ம நிம்மதியா இருக்கிறோம் எந்த படம்ல திருச்சிடுறாங்க நிறைய நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு இது எனக்கு தெரியல அப்போ எதை பேசுறேன் எதை சொல்றேன் டக்குன்னு தம்பி பிரச்சனை சரி சாரி எல்லாம் பார்க்கறாங்க சாப்பிட்டு போ அப்படின்னு தம்பி என்ன ஒண்ணு இல்லை கேட்டேன் அதை வாங்கி கொடுக்கல அப்ப நாளைக்கு வாங்கி தரேன் அப்புறம் ஓகே அப்படி அழகா அப்பா கண்ட்ரோல் வச்சுக்கிட்டே இருக்கான். அவன் ஒரே ஒன்று அம்மா பாசம் பயங்கரமான அம்மா பாசம் யாராவது கேர்ள்ஸ் யாராவது கை கொடுத்துட்டாங்கன்னா போச்சுங்க செட்டாங்க அப்ப செட்டாங்க. இப்போ முக்கியமான ஒரு சீன் பெட்ல படுத்துக்கிட்டு ஐஸ்கிட்டு குழந்தைங்கனாலும் ஒரு இன்ட்ரோடாக் சீன் மெயினான சீன் அப்படி எமோஷனலான சீன் அந்த சீன் எடுத்துருக்கப்படல கிளம்புறப்ப சுவாசிகா போயிட்டு வரேன் சார் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு போயிட்டு வாப்பா அப்படின்னு பிடிச்சான். ஆச்சு ரெடி டைலாக் பேசுறா டைலாக் பேசுறா அங்கிள் எங்க அப்பா சுவாசிகா கட்டி பிடிச்சாரா இல்லடா கட்டி பிடிச்சாரா அங்கிள் இல்லடா சாப்பிட்டு எல்லாம் வெயிட் பண்ணாங்க இல்லடா சொன்னா கேள்றா தப்பு எதிர்ச்சிட்டானே நேரம் மாட்டு போயிட்டான் கட்டி பிடிச்சியா இல்லையா சத்தியமாக சத்தியம் கண்டுபிடிக்கல அங்கிள் கட்டிப்பிடிச்சா எல்லாம் கேட்டேன் கேமரா முடியல ஆமாடா கட்டிப்பிடிச்ச உண்மையா ஆனா கட்டிப்பிடிக்கலடா கையை போட்டாரா கை போயிட்டு போக மாட்டாரு திருப்பி போய் சாப்பிட்டு ரெடி ஆக்சன் அங்கிள் இப்படி போட்டாரா இல்லடா இப்படி போட்டாரு கம்ஃபர்டபுள் அல்லன்னு இப்படி போட்டாரா முந்தின போன எடுத்து அதுக்குள்ள அம்மா பேசுறாங்க அம்மாட்ட உண்மையை சொல்லுங்க எதுக்கு அடிச்சான் அண்ணா என்ன பண்ண கையை பின்னு போட்டாரு அவரு தங்கச்சி ஃபர்ஸ்ட் இப்படிதான் கை போட்டாப்புல கம்ஃபர்டபுள் இப்படி போட்டாப்புல தங்கச்சி ஒரு அன்பெல்லாம் தங்கச்சி கை போட்டாப்புல அப்படியாண்ணா சரி ஆனா அவனை எப்படிதான் கூல் பண்ண லேட்டா அவன் நைட்டு என்ன 10 நைட்டு போனாங்க அவன் படவாட்டால அவனை கூல் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி சுவாசிக்க டே இல்லை நாங்கள் இப்படித்தானே இருந்தது சரியா ஓகே ரெடி இப்படித்தானே ஸ்டார்ட் எடுத்தோம்
அதனால யாராவது கைதுக்கு வந்தாங்க நட்டு தம்பி தெரிஞ்சிருவாங்க அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு அம்மா பாசமான ஒரு தம்பி இப்படி எல்லா வீட்டையும் இப்படி இருந்துட்டாங்க. எவனும் எங்கிட்ட திரும்ப மாட்டேன். ரவி தம்பி அதே இந்த படம் மிகப்பெரிய ஒரு படமா அந்த தம்பிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் லட்சுமிக்கு தங்கப்பில் ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீ காப்பாற்றிருக்க. வேற எத்தனை குழந்தைகள் வந்ததுனாலும் தெரியல, ஒருவேளை ஒன்று இடத்த கரெக்டாக நடக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. பிரசாந்த் எல்லாம் கதை கொடுத்தாங்க, சூரிய கதை கொடுத்தாங்கிறாங்க. கதைன்ற ஒரு புக்கில் வெட்டுனாங்க, கதையில் புக் எடுக்கிறாரு. அந்த புக்கில் அந்த கதை எடுத்து படம் செய்ய முடியுமா? எல்லாரும் அது கிடையாது தம்பி, கதை சொல்லிடலாம் இல்லைங்களா சார்? ஆனால் ஒரு இயக்குனர் திரைக்கதை கொண்ட சாதாரண விஷயம் தெரியுமா? அதுதானே தம்பி முக்கியம். இந்த இடத்துல இருந்து நான் சுவாசிக்கா நான் ஐசு நான் சொல்லலையே, கதை மட்டும்தான் சொல்லி இந்த கதைக்கு ஐசு இந்த இடத்துக்கு அப்பா வந்து நல்லா இருக்கும், இந்த இடத்துக்கு உங்களுக்கு நீங்க தான் ஃபிக்ஸ் பண்றீங்க. அது நான் 63 சீன் முடிச்சுட்டு புள்ளி வச்சிருந்தா தமிழ் கொடுக்கலையே. கதை கொடுத்துருக்கு, இப்படி ஆரம்பம், இப்படி போன, இப்படி ஒரு லைஃப், இப்படி ஃபேமிலி, இப்படி உறவு, இதுக்குள்ள இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இங்க போய் நிற்கிறது, இங்க போய் இங்க ஒரு முட்டிக்கிறது, இங்க முட்டை திருப்பி இங்க போகுது, இந்த இடத்துல ஒரு சால்வது, அதை மீறி ஒன்று போகுது, அங்கே சால்வ் ஆச்சா ஆகலையா? இப்போ ஒரு கதை சொல்ற வாக்கிய, ஆனா அதை வாங்கி விட்டு அதை உட்காந்துட்டு அவங்களாம் நினைக்கிறாங்க. அப்ப கதையை கொடுத்து அடுத்த மாதம் ஷூட்டிங் போயிடலாமே, அது கிடையாது. ஏன் நீங்க 6 மாசம் டைம் எடுக்கிறீங்க? அது திரைக்கதை பண்ணணும்ல, அதுக்கு உயிர் கொடுக்கணும்ல, எல்லாமே பண்ணல. பிள்ளைய பார்த்துங்கன்னா விட்டுட்டு வந்துடுறா, அது கிடையாது. அந்த பிள்ளைய திருப்பி ஸ்கூல் விட்டு கூப்பிடுற வரைக்கும் அதுக்கு எல்லாமே ஒரு ஆசிரியர் இருந்து நீங்க தான் பாக்குறீங்க. ஸோ அதுதான் பெரிய விஷயம். இந்த கதையை ஏற்றுக்கிட்டு இந்த படத்துக்குள்ள நீங்க ஒர்க் பண்ணக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. நீங்க ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொரு கதையை நீங்க போய் பண்ணிருக்காங்க, உங்களுக்கான கதையை. இந்த கதையை நம்பி நீங்க வரல தம்பி, நீங்க இன்னும் படம் பண்ணிடலாம். ஆனா இந்த உறவு இது எந்த இது ஓப்பனா சொன்னா இது சினிமா இல்லை, உங்கள் குடும்பத்தை நீங்க ஸ்கிரீன்ல பார்க்க. அதான் நான் சொல்றேன், உங்க குடும்பத்தை நீங்க போய் ஸ்கிரீன்ல 16ஆம் தேதி பார்க்க போறீங்க. அப்படிதான் அது நிறைய பேருக்கு இது நடந்துருக்கு, நிறைய பேருக்கு நடக்கணும், இனிமே நடக்க போகும். அதனால உங்க வாழ்க்கை கொடுத்தா என் வாழ்க்கை கொடுத்தா எல்லா வாழ்க்கையும். அதனால இந்த படம் பண்ண நல்லா உங்களுக்கு தோணுச்சு, இதுல நினைச்சா எனக்கு நல்லா எனக்கு தோணுச்சு. அதனால எல்லாத்தையும் இந்த படம் பண்ணோம். ஸோ இந்த படத்தை ஒத்துக்கிட்டு இது அற்புதமான ஒரு படமாக நான் சேர்த்துல முழுக்கமும் கையெழுத்து சார். ரொம்ப நன்றி தம்பி, உதவிக்கு எல்லாருக்கும் நன்றி. அன்பு சொல்லி ரிவ்யூ மேஜிக் டீம் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க ரொம்ப அவங்க எல்லாத்துக்குமே ரிவ்யூ மேஜிக் எனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்க. பேர் யுவராஜ் டீம் பிரச்சனை ஒரு அத்தனை பேர் ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிருக்காங்க. தம்பி மனோஜ் அவங்க கேஸ் ஆகுறதுக்கு அப்புறம் அதிக பொண்ணு மாட்டாங்க, உடனே அவங்க டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஸோ சாயிதா ஸோ வந்து நான் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மாஸ்டர் மகேஷ் மேத்யூ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். கவர்மெண்ட் எனக்கு நல்ல ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க மாஸ்டர். நான் ப்ராப்பரான ஒரு ஹீரோ கிடையாது மாஸ்டர். நான் என்னாலும் ஒரு ஹீரோ மாதிரி காட்டுறது நீங்கள் நிறைய என்ன கேட்டீங்க மாஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். பாபா மாஸ்டர் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். அவரை பற்றி நிறையா சொல்லலாம், இருந்தாலும் இந்த டைம் ஓவர் ஆகிடுச்சு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ மாஸ்டர். கேமரா கணேஷ் பிரதர் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எடிட்டர் கணேஷ் பிரதர். உண்மைக்கே ஒரு டேரக்டர் யார் வந்து இந்த படம் நல்லா வரும்னு ஒரு மெனக்கிறாங்க. 2 பேருக்கு ஒன்று தினேஷ், ஒன்று கணேஷ், 2 பேருக்காக ப்ரொடியூசர் அவ்வளோ மெனக்கட்டாரு. கொஞ்சம் பார்த்து 2 பேர் இருக்கணும், இல்லாட்டி என்னால் ஒன்றுமே முடியாது. 2 பேருக்கு வேணும்னு அடம் பிடிச்சாப்புல. என்கிட்ட வந்து குமார்கிட்ட சொல்லலாம் சொன்னாப்புல நானும் பேசினேன். அந்த 2 பேர் கிட்ட ஏன் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு நல்ல டெக்னீஷியனா உண்மையா இருந்தா நம்ம போராட தேவையில்லை, நமக்காக பலரும் போராடுவேன் அப்படின்ற உதாரணம் உங்களுடைய நட்பு. அது ரொம்ப நன்றி. அன்பு கம்யூனிகேஷன் நான் நிறைய சொல்லிட்டு மேனேஜர் பிரதர் பாலா நிறைய டீம் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு ஸ்பாட் இருக்க பேனா பேப்பர் எதுவுமே இல்லாமல் நீங்க வந்து நிற்பீங்க. எக்காரும் எங்க காசு எவ்வளவு எடுத்துருவோம் என்னமோ அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் அந்த ஈவினிங் 3 மணி 3 மணி 4 மணி அடுத்த எந்த பக்கம் இருப்பீங்கன்னு வேலை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியாது. 2 பேர்த்தையும் கண்டுபிடிக்க திருப்பி 11 7 மணிக்கு மேலே வருவீங்க. அண்ணே எந்திரிச்சிட்டாங்க, இங்க உள்ள போனாங்க, திருச்சி சங்ஷன் பின்னாடி இருந்து எந்திரிச்சிருக்காங்க, மண்ணை தட்டிட்டு நிற்கிறாங்க. இது அப்படி ஒரு மேனேஜர்ஸ் இருந்தது. ரொம்ப நன்றி. என்னுடைய தம்பி விக்கி வணக்கம், ரொம்ப ரொம்ப நன்றிடா. நல்லா கடவுள் பண்ணிட்டு இருக்க உன்னை நம்பி சுமார் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்குமே எல்லாமே நீதான் இருக்கிற. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதில் ஒருத்தனை அத்தனை பேர் நன்றி. சப்போஸ் யாராவது இருக்கிறதுனா மன்னிக்கவும். நன்றி.